ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நாம் சில எதிர்பார்ப்புகளோடு கூட சில தேவைகளோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் அதாவது சிலரை நாம் சார்ந்து இருக்கலாம். சிலரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான நன்மைகளை நாம் ஒருவேளை சார்ந்து இருக்கலாம், சார்ந்து ஏமாந்தும் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்பதாக. கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு நன்மை வருமானால் அது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலானவைகளாய் அது காணப்படும். ஹல்லேலூயா. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தெளிவாக இங்கே சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதாக. ஒரு திருப்தி அடைகிறதான அளவுக்கு மனுஷனுடைய வாழ்வில் பார்க்கிறோம். மனுஷனுக்கு எதை கொடுத்தாலும் போதாது 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 அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான், அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். எவ்வளவு கொடுத்தாலும் போதாது, எவ்வளவு வந்தாலும் போதாது, ஆகாரத்தை தவிர ஆகாரம் ஒரு காரியத்தை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்றாங்க. சரி, ரைட். இங்க கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிறதான நன்மை நாம் திருப்தி அடைகிற அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரா? அல்லேலூயா. 32வது அதிகாரம் 40வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி, அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு அழகா, எவ்வளவு மேன்மையாய் நம்ம அங்க பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படி நம்மை விட்டு பின்வாங்க மாட்டாராம். நான் உனக்கு நன்மை செய்கிற வரைக்கும், நான் உனக்கு நன்மை செய்யும்படி நான் உன்னை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிறதான ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். நன்மை செய்வது ஒரு காரியம் அப்படின்னு சொல்லும்போது, இரண்டாவதாக இங்கே நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அதை செய்யும்படி நம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் உனக்கு சொன்னதிலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணுகிறதான தேவனாயிருக்கிறார். அக்ரிமெண்ட், நம்மோடு கூட அக்ரிமெண்ட் போடுகிறதான தேவனாயிருக்கிறார். நம்மை விட்டு மாறாதவர். ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி. நித்திய உடன்படிக்கை, ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார், மாறி போச்சு. மோசையோடு கூட பண்ணினார், மாறி போச்சு. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணினார், மாறி போச்சு. கர்த்தர் ஆனா இந்த நாட்களிலே நம்மோடு செய்கிறதான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, என்றென்றைக்கும் மாறாத நித்திய உடன்படிக்கையாய் ஆண்டவர் சொல்றார். என்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை விட்டு பின்வாங்க மாட்டேன், நான் உனக்கு நன்மை செய்யும்படி, நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்மேல் நோக்கமாயிருக்கிறேன் என்பதாக. 41வது வசனத்துல இன்னும் அதிகமாய் ஆண்டவர் சொல்றதை நான் வாசிக்க முடியும். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்பதாக. நமக்கு நன்மை செய்யும்படி நமக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தருடைய மனம் சந்தோஷமா இருக்குதான். சிலருக்கு ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா
முழுசா முழு மனதோட கூட கொடுக்க முடியாது, சந்தோஷத்தோட கொடுக்க முடியாது. அல்லது 1-2 முறை அவர்கள் அப்படி கொடுப்பாங்க, மறுபடியும் அடுத்தடுத்த முறை அப்படிங்கும்போது யோசிப்பாங்க, வருத்தம் உண்டா இருக்கும். ஆனா கர்த்தர் நம்முடைய வாழ்வில சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு நன்மை செய்யும்படி நம்மேல் சந்தோஷமாயிருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்மை நாட்டுவேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது, சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆரோனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்பதாக ஆண்டவர் கொடுக்கிறதான நன்மை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதுவும் எப்போ அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கே தருவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது இன்னும் மேன்மையாய் அங்க வாசிக்க முடியும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்பதாக. இங்க பாருங்க, கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே ஒருவேளை நம்ம ஏதாவது சில பிரச்சனைகளினால, போராட்டங்களினால, அல்லது வேற ஏதாவது ஒரு காரியம் நம்மை நெருக்கி, நம்மை மனமடிவாக்கி, நம்மை கஷ்டத்துக்கு உட்படுத்தி நம்ம வெட்கப்பட்டு போயிருந்தோமானால், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீங்க கடந்த மாதத்துல, கடந்த வருஷத்துல, கடந்த காலங்களிலே பட்ட வெட்கத்துக்கு பதிலாக 2 அத்தனையான நன்மையை நான் உங்கள் வாழ்விலே தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது, அவர் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில. அதுவும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தருகிறதான தேவனாயிருக்கிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் நிச்சயமாய் நிச்சயமாய் தருகிறதான தேவனாயிருக்கிறார். யாக்கோபு எழுதியதான நிருபம் 1 அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து இறங்கி வருகிறது என்பதாக வாசிக்கிறோம். எந்த நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரங்களும் எங்கிருந்து தான் வரணுமா? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் மேன்மையுள்ளதாக காணப்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதமாக காணப்படும். அதுல வேதனை இருக்காது, அதுல துன்பம் இருக்காது, அதுல துக்கம் இருக்காது, அதுல வருத்தம் இருக்காது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நிச்சயமாய் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக அது காணப்படும். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான நன்மைகள், நன்மையை தருவேன்னு சொல்றாரு, இரட்டத்தனையான நன்மையை தருவேன்னு சொல்றாரு,
நிச்சயமா தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றதான தெய்வம், பரத்திலிருந்து தான் அந்த உனக்கு கொடுக்கறதான நன்மை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதான தெய்வம் இங்க சொல்றாரு, நன்மை உண்டாகும்படி உன் வாழ்க்கையில, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உனக்கு நன்மை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீ செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம், இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும். நீ கை கொள்ள வேண்டும். இதை நீ செய்தால் மாத்திரம் போதும். நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சொன்னதான நன்மை, நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான நன்மைகளை நிச்சயமாய் செய்வேன் என்பதாக கர்த்தர் சொல்றார். சரி, முதலாவதாக கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி இங்க பக்தன் சொல்றாரு. யாருடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க ஒரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்குது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட நெருங்குகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியமுமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம குறைந்த அறிவுள்ளவர்கள், குறைந்த ஞானம் உள்ளவர்கள், ஒருவேளை இப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதான காரியங்கள் இது நல்லதா, இது ஏன் இப்படி வந்தது, இது எனக்கு வந்திருக்க கூடாதே என்று சொல்லி நம்முடைய மனம் சில நேரங்களில் கலங்கும், சோர்வடையும். ஆனா யாரெல்லாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நல்லதுக்காகவே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும் என்பதாக வாசிக்கிறோம். இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நன்மை வருவதற்கு இன்னொரு கண்டிஷன் இங்க நம்ம யோபுவின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க. நீங்க அவரோட கூட பழகி சமாதானமாயிருங்க. நீங்க அவரோட கூட பழகி சமாதானமாயிருங்க. உங்களுடைய பழக்கம் ஆண்டவரோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை உங்களுக்கு நண்பராக்கி கொள்ளுங்க. ஆண்டவரோடு கூட நீங்க கொஞ்சம் பழகி பாருங்க. அவரோடு கூட நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவரோடு கூட பேசுறதுக்கு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னா, ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வாழ்க்கையில நன்மை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை பார்த்து ஆண்டவர் நான் உனக்கு நன்மை தருவேன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா சூழ்நிலையெல்லாம் பார்த்தா அது எதிராகவே இருந்துச்சு. கிடைச்ச நன்மை கூட போயிரும் அப்படிங்கிறதான நிலைமையில யாக்கோபினுடைய வாழ்வில ஒரு சூழ்நிலை வந்தது. அவனுடைய அண்ணன் ஏசா அவனுக்கு விரோதமாக பெரும் படையோடு கூட வருகிறான். யாக்கோபுக்கு ஒரே பயம், திகில். அண்ணன் தன்னுடைய படையோடு கூட வந்து என்னுடைய எல்லா ஆடு மாடுகளையும், மிருக ஜீவன்களையும், என்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரையும், என்னையும் கூட கொன்று போடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பயம், திகில் யாக்கோபை பிடித்தது. அப்போ யாக்கோபு செய்ததான ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் வாசியுங்களேன்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 9வது வசனம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. இங்க பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. முதல்ல ஒரு உரிமை கொண்டாடும்படி நாங்க பரம்பரையா உங்களை தெய்வமா வச்சிருக்கிறோம். என்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் நீங்க, என்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் நீங்க, என்னுடைய தேவன் நீங்க அப்படின்னு சொல்லாம கொஞ்சம் அதை மாத்தி சொல்றாரு பாருங்க. நீ உன் தகப்பனுடைய தேசத்துக்கு போ, உனக்கு நன்மை தருவேன்னு சொன்ன கர்த்தாவே என்பதாக ஆண்டவருக்கு யாக்கோபு ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. நம்மெல்லாம் கத்துக்கணும், யாக்கோபு கிட்ட கத்துக்கணும். உனக்கு நீ உன்னுடைய தேசத்துக்கு போ, உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கிறாரு. அப்படியா ஆண்டவரை பார்க்கிறாரு. 12வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இங்க பாருங்க, இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் யாக்கோபிடம் என்ன சொன்னாரோ அதையே திரும்ப சொல்லி கேட்கிறாரு. நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே கர்த்தாவே, நிஜமாகவே நிச்சயமாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில நன்மை வேணும், எனக்கு நீங்க செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக்கிறதான ஒரு அனுபவத்தை நாங்க பார்க்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் யாக்கோபுக்கு பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு, நான் உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொன்னதான பிராமிஸ பிடிச்சி ஜெபம் பண்றாரு. எந்த நேரத்துல? கலக்கம் வந்ததான நேரத்துல, திகில் வந்ததான நேரத்துல, பயம் வந்ததான சூழ்நிலை சாதகமா இல்லாத ஒரு நேரத்துல, என்ன நடக்குமோ தெரியாது. ஆனா தன்னுடைய மனசுக்குள்ள சமாதானம் வரும் வரைக்கும், தன்னுடைய மனசுக்குள்ள அந்த நன்மையை யாக்கோபு பார்க்கும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல இரவு முழுதும் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். விடியற் காலமானது, கர்த்தருடைய தூதன் விடியற் காலம் ஆயிருச்சு, நான் புறப்புறேன், என்னை விடு என்று சொல்லும் போது, இல்ல நான் விட முடியாது, எனக்கு நீங்க சொன்னதான நன்மையை நான் பார்க்கணும், எனக்கு நீங்க சொன்னதான நன்மையை நான் உணரணும், அதை என்னுடைய மனதில் நான் அறியணும் என்று சொல்லி நான் விடவே முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்து கிடக்கிறான். வழியே இல்லாம கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார், சொன்னதை செய்தார் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு அப்புறம் தனது பயணத்தை யாக்கோபு மேற்கொள்ளுகிறார். ஏசாவை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஏசா யாக்கோபை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டம் வந்துச்சு, ரெண்டு பேரும் ஒருத்தர் நேருக்கு நேரா சந்திக்கிறதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ரெண்டு பேரும் ஓடி போய் ஒருவர் கழுத்தை கட்டி கொண்டு அழுதார்கள் என்பதாய் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுகிறதான தெய்வம். எந்த காரியமாயிருந்தாலும் சரி, எந்த ஒரு நமக்கு பாதகமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதை போல காணப்பட்டாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக, நன்மைக்கு ஏதுவாக செய்கிறதான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மூணே காரியம்தான். நம்ம கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளணும்,
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படணும். கர்த்தரோட கூட பழகி சமாதானமாயிருக்கணும். இப்படி செய்யும் போது கர்த்தர் நமக்கு சொன்னதான நன்மையை நம்முடைய வாழ்வில இன்றைக்கே செய்வார். இரட்டத்தனையாய் செய்வார். நிச்சயமாகவே செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?